சரி, விஜயை ஆதரிப்பதற்கு ஒரு காங்கிரீட்டா ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு. பத்மநாபபுரத்தில் ஒரு இடத்துல நான் தெருமுனை கூட்டம் பேசிட்டு இருந்தேன். நான் பேசி முடிச்ச உடனே ஒரு 4 பையங்க அப்படி தூரமாக நின்று டிவிக்கேன்னு கத்துனாங்க. சரின்ட்டு முடிச்ச பிறகு அவங்க டீ சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கு போனேன். சரி, நீங்கள் ஏன் விஜய் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், அவர் கேரியரின் உச்சத்திலிருந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். ஓகே, அப்போ நாளைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கிற டாட்டாவோ பிர்லாவோ அதானியோ அம்பானியோ இதை விட்டுட்டு நாளைக்கு நான் பிரதமராக வர்றேன்னு சொன்னா அவங்கள ஆதரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. விட்டுட்டு யார்கிட்ட வந்தாரு அப்படின்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு நாள் இல்லாமல் போகும் இல்லையா? எல்லாத்துக்கும் நடிகர் தொழிலோ அல்லது எந்த தொழிலுமோ ஓய்வு பெறும் காலம் வரும். ஒருவேளை இவர் 2 வருஷம் முன்னால வந்திருப்பாரு. இது இல்லாம நான் சொன்னேன் அந்த பசங்கிட்ட, எங்க கட்சியில சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி பாஸ் பண்ண ஆளு மெயின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கையில ஹோல் டைமராவான்னு சொன்னா வந்த ஆட்கள் இருக்கு. வங்கிகள்ல நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க கட்சிக்கு முழு நேர ஊழியராக வாங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்தவங்க இருக்காங்க. இப்போ நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட 95 நான் ஸ்பிக்கில் வேலை பார்த்த போது நான் வாங்கின மொத்த தொகை, அது அன்னைக்கு எம்என்சிஸ் கிடையாது. நாங்கள் 5 பேர் டிஸ்மிஸ் ஆகி வெளியே வந்தோம். எங்களுக்கு அன்னைக்கு அந்த தொகை ஒரு மிகப்பெரிய தொகை. ஆக்சுவலாக 26,700 நினைக்கிறேன். 95 அந்த டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளமாக அது இருக்கும். இப்போ இவங்களெல்லாம் என்ன கணக்கில் சேர்ப்பீங்க? எனவே இந்த கம்பேரிசனே தப்பு. ஆக்சுவலாக நான் எப்போதுமே பணத்தை பற்றி மதிப்பிடுகிற போது, இப்போ உண்டியல் போடும்போது ஒருத்தர் 1000 ரூபா போடுவார். அது அவருடைய சேவிங்ஸாக இருக்கலாம். ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கலாம். அந்த ரூபா பெருசா, இன்னொரு அம்மா உண்டியல்ல இருக்க 10 ரூபாய் எடுத்தாந்து கொடுப்பாங்க, அல்லது வேற எங்கேயாவது தேடி பிடிச்சி எடுத்துட்டு வரும். அது குழந்தைக்கான சாப்பாடா இருக்கும், அப்பாவுக்கான மருத்துவமா இருக்கும். இது ரெண்டையும் ஒரே தராசு தட்டுங்கிறத விட இந்த 10 ரூபாய் 5 ரூபாய்ன்னு சொல்றது இதுக்கு பெரிய தொகை. இனிமேல் நீங்க கேரியர்னு சொல்றது எதை சொல்றீங்க? ஏன் இல்லை? அப்போ அவங்ககிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில் கேட்டேன், சரி விஜயை ஆதரிப்பதற்கு ஒரு காங்கிரீட்டா ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதில் ஒரு பையன் சொன்னான், அவர் விஜயாக இருக்கிறார் அதனால் ஆதரிக்கிறேன். ஸோ அவங்க ஆதரிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை.